ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமி எபிசோட் 8 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு மான்ஸ்டர் சிட்டி ஜி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்போ மர்மன் ரைடர் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த மான்ஸ்டர் இந்த இடம் ஃபுல்லா எங்களோடது, அதனால மக்கள்லாம் இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லுது. அப்போ நம்ம சைத்தாமா அந்த இடத்துக்கு வரான். இப்போ அடுத்த சீன்ல மர்மன் ரைடர் அங்க வரதுக்குள்ள சைத்தாமா அந்த மான்ஸ்டரை கொண்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். உடனே அந்த மர்மன் ரைடர் அந்த ஹீரோ அசோசியேஷன் வெப்சைட்ல நம்ம சைத்தாமாவை பத்தி செக் பண்ணி பாக்குறான். இங்க கடலுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே சிட்டியை நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த மான்ஸ்டர்ஸ் இனிமேல் இது எங்க இடம்னு சொல்லுது. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. அப்ப யாரோ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றாங்க. பார்த்தா ஸ்டிங்கர்ன்ற ஒரு ஏ கிளாஸ் ஹீரோ அங்க வந்திருக்கான். இதை பார்த்த மக்கள் எல்லாரும் ஸ்டிங்கர் நம்மளை காப்பாத்திடுவான்னு சொல்றாங்க. இங்க கெனோஸ், மாஸ்டர் நீங்க சி கிளாஸ் ரேங்க் 2க்கு மூவ் ஆகிட்டீங்க, கூடிய சீக்கிரம் கிளாஸ் பிக்கு வந்துருவீங்கன்னு சொல்லவும், அப்ப இனிமேல் வாரம் வாரம் நான் மான்ஸ்டரை பிடிக்க வேணாலன்னு சைத்தாமா சொல்றான். இப்ப சிட்டி ஜேல அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்றத 2 பேரும் நியூஸ்ல பாத்துட்டு இருக்காங்க. இங்க அந்த மர்மன் ரைடர் அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறான். அங்க அந்த ஸ்டிங்கர் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டான். அப்ப கூட விட்டு கொடுக்காம அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் அவனோட ஸ்பெஷல் அட்டாக்கை யூஸ் பண்ணி தோக்கடிச்சிடறான். ஒரு வழியா ஜெயிச்சிட்டோன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு ஒரு மான்ஸ்டர் வந்து அவன் அட்டாக் பண்ணிடுது. இங்க நம்ம சைத்தாமாவும் கெனோஸும் அந்த சிட்டி ஜேக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப கெனோஸ், மாஸ்டர் நான் முன்னாடி போயிட்டு கரெக்டான லொகேஷனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபாஸ்டா ஓடிடுறான். ஆனா நம்ம சைத்தாமா ஸ்லோவா அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கான். இப்ப ஹெட் குவார்டர்ஸ்ல ஸ்டிங்கர் தோத்துட்டான், நம்ம வேற ஏதாச்சும் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க அந்த மர்மன் ரைடர் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அப்ப நம்மள மாதிரி சி கிளாஸ் ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியாது, வா போயிடலான்னு சில பேர் சொல்றாங்க. இதை எதுவுமே கேட்காம மர்மன் ரைடர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்ப அந்த மான்ஸ்டர் வரத ஒரு ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் பின்னாடி வந்துருது. உடனே அவன் அட்டாக் பண்றான். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்போ உன் பேர் என்னன்னு அந்த மான்ஸ்டர் கேட்கவும், நான் தான் லைட்னிங் மேக்ஸ், என் கூட ஃபைட் பண்ணுன்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அவனை ஒரே அடியில பறக்க விட்டுருது. அந்த ஹீரோ பயங்கரமா அடி வாங்கிட்டான். இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றான். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்போ அவனை அடிச்ச அடியில அவன் பில்டிங்ல இருந்து கீழே விழுகிறான். அப்போ ஒரு ஜெயில் கைதி அவனை பிடிச்சி அவனை எப்படியோ காப்பாத்திடுறான். இப்போ அந்த ஜெயில் கைதி, நான் ஒரு எஸ் கிளாஸ் ஹீரோன்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம சோனிக் அங்க வந்துட்டு நானும் அவன் கூட சேர்ந்து ஜெயில இருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்றான். அப்போ இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோவும் அதை பயங்கரமா அடிக்கிறான். இப்போ அந்த மான்ஸ்டர், நீ என்னை அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லைன்னு சொல்லுது. அப்ப சோனிக், இவங்க 2 பேருமே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, ஆனா என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த எஸ் கிளாஸ் ஹீரோ அவனோட ஸ்பெஷல் மூவை யூஸ் பண்றான். இதை பார்த்த சோனிக் இந்த கருமத்தை பாக்குறதுக்கு இங்க இருந்து கிளம்பிடலாம்னு யோசிக்கிறான். அப்ப அந்த ஹீரோ பயங்கரமா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றான். இப்ப கெனோஸ் அந்த மான்ஸ்டர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு சைத்தாமா கிட்ட சொல்ல ட்ரை பண்றான். ஆனா போன்ல சிக்னல் இல்ல. இங்க அந்த மான்ஸ்டர், நீ என்ன அட்டாக் பண்ற, இப்ப என்னோட அடிய பாருன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி வெளுத்துருது. இதை பார்த்த சோனிக் ஷாக் ஆகுறான். இப்ப அந்த மான்ஸ்டர், நான் தான் டீப் சீக்கிங், உன்னால என்ன தோக்கடிக்க முடியுமான்னு கேக்குது. உடனே நம்ம சோனிக், நீ எனக்கு மரியாதை கொடுத்தா நான் அவனை உயிரோட விடுறேன்னு சொல்றான். இதை கேட்ட மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது. ஆனா சோனிக் அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சு, நீ ரொம்பவே ஸ்லோவா இருக்கன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல சண்டை போடுறான். அப்ப திடீர்னு அந்த மான்ஸ்டர் ரொம்பவே பெருசாகிடுது. இந்த மழை வந்தனால இப்ப என்னோட ஃபுல் பவரை நீ பார்க்க போறன்னு சொல்லுது. இதை கேட்டுட்டு சோனிக் ஷாக் ஆகுறான். இங்க மர்மன் ரைடர் நம்ம சைத்தாமாவை பார்த்து, நீ தானே கிளாஸ் சி ரேங்க் 2ன்னு கேட்கறான். இப்ப அமைமஸ்க் அவனை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அதுல அவன், இன்னைக்கு நான் என்னோட புது சாங்கை ரிலீஸ் பண்ண தான் வந்தேன், அங்க சண்டை போடுற ஹீரோஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்திருந்தா கண்டிப்பா தோக்க மாட்டாங்கன்னு சொல்றான். இங்க சோனிக்கோட எந்த அட்டாக்குமே வேலை செய்யல, அதனால வெப்பன் எடுக்க போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் அவனை பிடிச்சிருது. ஆனா சோனிக் அதுல இருந்து ஈஸியாவே தப்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்து கெனோஸை மீட் பண்றான். நீ அந்த டீப் சீக்கிங் அழிக்க தானே வந்திருக்க, உங்களை மாதிரி ஹீரோஸால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சோனிக் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க அந்த மான்ஸ்டர் மக்கள் சேஃபா இருக்கிற இடத்த அட்டாக் பண்ணுது. அப்ப அங்க இருக்கிற ஹீரோஸ் எல்லாருமே நாங்க உங்களை காப்பாத்துறோம்னு சொல்றாங்க. இப்ப சைத்தாமாவும் அந்த மர்மன் ரைடரும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப யாரோ கிராஸ் பண்ணி போறாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம சோனிக் தான். உடனே சைத்தாமா, எவனோ அந்த மலையில குளிச்சிட்டு இருக்கான் போல, நான் அவனை புடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்ப மர்மன் ரைடருக்கு அந்த மான்ஸ்டர் மக்கள் அட்டாக் பண்ண போகுதுன்னு போன் வருது. உடனே மர்மன் ரைடர் கிளம்புற அவசரத்துல போனை கீழே போட்டு போயிடுறான். இங்க அந்த ஹீரோஸ்லாம் நான் சிக்னல் கொடுத்தனே ஒரே டைம்ல அட்டாக் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சைத்தாமா அந்த மர்மன் ரைடரோட போனை பாக்குறான். அங்க அந்த மான்ஸ்டர்ஸ் அந்த எல்லா ஹீரோஸுமே ஈஸியாவே அடிச்சு போட்டுருது. அப்ப கரெக்டா நம்ம கெனோஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறோம். இப்ப ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து மர்மன் ரைடருக்கு போன் பண்றாங்க. அதுல நம்ம சைத்தாமா பேசுறான். உடனே நீ யாரு, இந்த போனோட ஓனர் கிட்ட கொடுன்னு அவன் சொல்றான். அதுக்கு சைத்தாமா, இது ஹீரோ அசோசியேஷனான்னு கேட்கறான். இது ஹீரோ அசோசியேஷன் தான், நீ யாருன்னு கேட்கவும் நான் தான் சைத்தாமான்னு மாசா போஸ்ட் கொடுக்கறதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன்.